நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அழைப்பு பணியை மேற்கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பாக இஸ்லாத்தை முஸ்லிம்களை பொதுவாகவே கடுமையாக எதிர்த்த ஒரு எதிரி தான் அபூ ஜஹல். இந்த உம்மத்தின் ஃபிரவுன் என்று ரசூல் அவர்கள் சொல்லும் அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா பின் அபி ஜஹல் அவர் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அவர்களும் ரசூல் அவர்கள் அழைப்பு பணி செய்து வந்த மக்காவுடைய காலம் 13 வருடங்கள். மதீனா வந்த பிறகு கூட மக்கா வெற்றி வரை காஃபிராக தான் இருந்தார், எதிரியாக தான் இருந்தார், தன்னுடைய தந்தை போல். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மக்கா வெற்றியை தந்த பொழுது அந்த சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாவுக்கு, இன்று யாரையும் நாம் கொல்ல வேண்டாம், யாரும்